வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 47. ஞாயிறு காலையில் தம்பதியர் இருவரும் ஊரி குருமா செய்கிறேன் பேர்வழி என சமையல் அறையில் தங்கள் கலாட்டாவை தொடங்கியிருக்க அவர்களுக்கு தனிமை கொடுக்க வேண்டி சிறிது நேரம் பூங்காவில் காலார நடந்துவிட்டு வருகிறேன் என்று கூறி கோபால் சென்று விட்டார். ஆனாலும் நம்ம தாத்தா இப்படி தீயா வேலை செய்யக்கூடாதுடா குமாரு என்று நதியா உச்சி கொட்ட, என்ன சொன்ன நீ என்று மாவு கைகள் உடனே அவளை பின்னிருந்து வயிற்றோடு சேர்த்து கிடுக்கி பிடித்தான் மருத்துவன். ஹச்சோ டாக்டர், நான் ஏப்ரன் கூட கட்டல, ட்ரெஸ் எல்லாம் பாழாகுது என்று அவன் கைகளை பிரிக்க பார்த்தாள் பெண். அப்போ ட்ரெஸ்ஸை கலட்டிடு என்றவன் அவள் காதோடு கிசுகிசுக்க முகம் சிவந்தவள் சற்றென்று தன் தலையால் அவன் தாடையை ஒரு முட்டு முட்டினாள். யோ அசைவோம், காலையிலேயே ஆரம்பிக்காத நீ என்று அதட்டிவிட்டு, சரி கையை எடுங்க, குருமா பண்ணணும் என்றாள். அதுக்கு எதுக்கு நான் கையெடுக்கணும்? உன் கை ரெண்டும் ஃப்ரீயா தானே இருக்கு. டாக்டர் என்று கொஞ்சலாய் சினுங்க அவனும் மயங்கித்தான் போனான். ஆனாலும் இப்படியே என்ன சரண்டடாக்கிடு நீ என்று முகத்தை தூக்கினான். எங்கடா என் குட்டி பையனை இன்னும் காணலையேன்னு பார்த்தேன் என்று அவன் கழுத்தை வளைத்து செல்லம் கொஞ்சி கன்னத்தில் ஒரு முத்தம் பதித்தாள் மனைவி. அதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன குமாரன்னு சொல்லுவனி என்று முறைத்தான் கணவன். அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரதான், இதுக்கு போய் என் செல்ல குட்டி கோச்சுக்கலாமா என்று அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சினாள். அவனோ அலட்சியமாக உதட்டை சுளிக்க, சரி இப்போ இந்த பையனை மலை இறக்க நான் என்ன பண்ணணும் என்று அவன் வழிக்கு வந்தாள் பாவை. நீ குமார்னு சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட், என்னோட சேர்ந்து நீயும் தீயா வேலை செய்யணும் என பேரம் பேசினான். என்ன என்ன வேலை செய்யணும் புரியாமல் கேட்டவளின் நெற்றி முட்டி. உன் மாமா மாதிரி அறிவு ஜீவிகளுக்கு பதிலடி தர்ற வேலை, தாத்தா மாதிரி நம்ம மேல உண்மையா பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு குட் நியூஸ் சொல்ற வேலை என்று தீவிரமாக கூற முதலில் விழித்து பின் வாய் விட்டு நகைத்தாள் நதியா. ஹேய் கேடி டாக்டர், என்ன கேடி கேடின்னு சொல்லிட்டு நீ எத்தனை பேச்சு பேசுற என்று எம்பி அவன் இதழ்களில் முத்தமிட்டான். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டன, பேசிதான் ஆகணும் என்று அருள் சோகமாக பெருமூச்சு விட அவன் மார்பில் முழங்கையால் ஒரு இடி இடித்தாள். ரொம்ப தான் என அலட்டிவிட்டு, இப்போ நாம டிஃபன் செய்ய போறோமா இல்லையா, தாத்தா வேற வந்துருவாரு என்று முறைத்தாள். ஓகே ஓகே, இப்போதைக்கு அதை மட்டும் தீயா வேலை செய்வோம் என்றவன் வேகமாக கூறியதில் பெண்ணிடம் மீண்டும் சிரிப்பு வெடித்து கிளம்பியது. வேலையின் நடுவில் சட்டென்று நினைவு வந்தவனாக, ஏனதி அத்தை மாமாவை இங்க கூப்பிட்டா என்ன, பாவம் அவங்களும் ஒன்ன மிஸ் பண்ணுவாங்கல்ல, அதோட வீட்டில் அவங்க 2 பேர் மட்டும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு போர் அடிச்சு கிடக்குமே என்றான் யோசனையாக. பெண்ணின் விழிகளும் பெற்றவர்களின் நினைவில் ஒரு நொடி கலங்கத்தான் செய்தது. அதைவிட தன் கணவன் அவர்கள் மீது எடுத்துக்கொள்ளும் அக்கறை மனதை நிறைத்தது. அமைதியாக இருந்தவரின் கைப்பற்றி திருப்பி, உன்கிட்டதான் சொல்றேன் என்று அவள் முகம் பார்த்தான். அவளோ அவனை இறுக கட்டிக்கொண்டு, ஐ லவ் யூ டாக்டர் என்று உருகினாள். ஆம், அவள் மகிழ்ச்சியாகவும் உணர்ச்சி வயப்பட்டு இருக்கும் பொழுதும் டாக்டர் என்ற அழைப்பே அதிகமாக வெளிவரும். மனைவி அதை ரசித்து சொல்கிறாள் என்பதால் இவனும் விட்டுவிட்டான். ஏய் பட்டு, என்னடா இந்த செகண்ட் என் மனசுல தோன்றது, என்னை விட என் அப்பா அம்மாவை நீங்க நல்லா பார்த்துப்பீங்க என்றாள் நெகிழ்ச்சியுடன். அடி வாங்க போற பாரு நீ. அவன் அதட்டவும், இல்ல அமர், இதை நான் நெகட்டிவா சொல்லல, எனக்கு ஈடா நீங்களும் அவங்கள கேர் பண்றீங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல சொல்றேன் என்று நிமிர்ந்து முறுவளித்தாள். ஓ என்றவன் அவள் நெற்றியில் முத்தம் பதித்து, பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அருமை புரியும் நதி என்றான் அமைதியாக. அவசரமாக அவன் விழிகளை ஊடுருவியவள் தனக்குள் பிறக்கும் சோகத்தை விழுங்கி, இல்லைனாலும் என் டாக்டர் உயர்ந்த ரத்தனம்தான், அவரை ஒரு குறை சொல்ல முடியாதபடிதான் அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் என்று கர்வமாக பார்த்தாள். அந்த பார்வையில் இவன் இதயத்தில் பெரும் பரவசம் பொங்க, என்ன இப்படி பட்டுன்னு என்ன ஆக்ஷன் ஹீரோவாக்கிட்ட நீ என்று அவளோடு இளைந்தான். நோ நோ, அதெல்லாம் இல்ல, என் டாக்டர் எப்பவும் எனக்கு ரொமான்டிக் ஹீரோ மட்டும்தான் என்று கண் சிமிட்டினாள். டிக் டிக், நான் உள்ள வரேன். வெளியே கோபாலின் குரல் குறும்பாக கேட்க, அச்சோ தாத்தா என்று வெக்கத்துடன் வேகமாக அடுப்பின் பக்கம் திரும்பிக் கொண்டாள் அவள். உள்ளே வந்தவர் அடுப்பு மேடையை சுற்றி தன் கண்களை சுழற்றிவிட்டு அவர்களை கேலியாக பார்க்க இருவரும் திரு திருவென்று விழித்தனர். என்னம்மா குருமா ரெடியா? இதோ ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் தாத்தா
என்றவள் விரைந்து அதற்கான வேலையை கையில் எடுத்தாள். நீ எப்படிடா, பூரி இன்னைக்கு காலையில செஞ்சு தருவியா இல்ல நாளைக்கு காலையில ஆயிடுமா என்று பேரனை சீண்டினார். ஓவரா வாய் பேசுற தாத்தாங்களுக்கெல்லாம் பூரி மறுநாள் தான் கிடைக்குமா. உங்களுக்கு ராகி களி ரெடியா இருக்கு, அதை சாப்பிட்டுக்கோங்க என்று அலட்டலாக கூறினான். போடா, நீ ஒன்னும் சுட்டுத்தர வேணாம், என் பேத்தி எனக்கு செஞ்சு தருவா என்று அவனுக்கு மேல் அலட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் பெரியவர். சும்மாவே இவர் ஆட்டம் தாங்காது, இதுல கூட உன் சப்போர்ட் வேற என்று தலையசைத்து கொண்டான் அவன். அதுல உங்களுக்கு ஏக பொறுமலா இருக்கும் போல இருக்கே என்று நமட்டை கடித்து சிரித்தாள். பின்ன கல்யாண பேச்சு எடுக்கும் போதே உன்னை விட அவளுக்கு என்னத்தான் அதிகம் பிடிக்கும்னு வம்புக்கு நிக்கிறாரு. வழக்கம் போல நம் மருத்துவனின் முகம் உம்மென்று ஆகிவிட அதை ரசித்த சித்த மருத்துவர் திரும்பவும் அவன் கண்ணம் கிள்ளி கொஞ்சினாள். அவரு என்னை என்ன சீண்டினாலும் என் மனசு உங்ககிட்டதான் மயங்கி கிடக்கு, உங்களை விட்டு தராதுன்னுலாம் அவருக்கு தெரியாதா என்ன? அதனாலேயே பாருங்க, வீம்புக்கு நிக்கிறவரு ஒரு முறை கூட என்கிட்ட இதை தைரியமா நேரடியா கேட்டதே இல்ல என்றாள் குறும்பாக. ஆனாலும் நதி, தாத்தா அதுவும் அப்படி கேட்டுட்டாருனா நீ அவரை விட்டு கொடுத்துடாத, உன்னோட லவ் எனக்கு தெரியாதா என்ன என்று இலகுவாக புன்னகைத்தான். அவனையே அவள் இமைக்காமல் பார்க்க, எதுக்கு இப்படி ஸ்கேன் பண்ற நீ என்று அவள் நெற்றியில் முட்டினான். நீ ஏண்டா இவ்வளவு பெருசா வளர்ந்த? அவள் சம்பந்தமில்லாமல் கேட்கவும், என்ன என்று புருவம் சுருக்கினான். அப்புறம் இப்போ உன்னை அப்படியே தூக்கி தட்டா மாலை சுத்தி முகத்துக்கு நேரா முகத்தை வச்சு மூக்கொரசி கொஞ்சி மாறி மாறி கன்னத்துல முத்தம் கொடுக்க தோணுதே. அவளின் பேச்சில் அவன் அசைவற்று நின்றுவிட முகத்தில் அத்தனை கலக்கம். ஏதோ ஒரு வேகத்தில் பேசிவிட்டவள் அவன் கலங்குவதை தாங்க முடியாது கரத்தை அழுந்த பற்றினாள். டாக்டர், நான் என்று தடுமாற்றமாக அழைத்திட, நான் ஏன் வளர்ந்தேன் நதி என்று தன்னை மீறிய ஏக்கத்தில் அவன் கேட்டுவிட இவளுக்கு உயிர் வரை வலித்தது. அழுதிடக்கூடாது அழுதிடக்கூடாது என திரும்ப திரும்ப தனக்குள் உரு போட்டு அவன் அறியாமல் கை விரல்களை நீட்டி மடக்கி என என்னென்னவோ செய்து தன் உணர்வுகளை அத்தனை சிரமப்பட்டு விழுங்கியவள் அவனை தேற்றும் வழி தேடி விரைவாக மூளையை விரட்டினாள். ஆமா, ஏன் வளர்ந்தீங்க? இட்ஸ் ஓகே, அதுக்காக உங்களை முட்டி போட வச்சு நம்ம அபூர்வ சகோதரர் கமல் மாதிரி குட்டையாக்கி காலை மடக்கி கட்டி வச்சாலும் என்னால தூக்கி கொஞ்ச முடியாதே. அதனால என்ன செய்யலன்னா, நீங்க என்ன தூக்கிப்பீங்களா, நான் அப்படியே உங்க கழுத்தை கட்டிக்கிட்டு கொஞ்சிப்பனா என்றதும் அவன் முகம் அழகிய புன்னகையில் மலர்ந்தது. ஹலோ டாக்டர், என்ன சும்மா சிரிக்கிறீங்க, தூக்குங்க என்று கைகளை உயர்த்தினாள். அவன் கோபால் வந்து விடுவாரோ என முன்னெச்சரிக்கையாக அவர் அரைப்பக்கம் பார்வையை செலுத்த, அங்க என்ன லுக்கு, அவர் இப்பதான் குளிக்கவே போயிருக்காரு. அழுக்கு துணிய 10 நிமிஷம் ஊற வச்சு துவைக்கிற மாதிரி தான் உடம்பு அழுக்கெல்லாம் போக நல்ல சோப்பு நுரையில ஊறி கிடந்து எப்படியும் இன்னும் அரை மணி நேரத்துக்கு குறையாம தேய்ச்சி குளிச்சுட்டு தான் வெளியில வருவாரு. சோ யூ ஜஸ்ட் ப்ரொசீட் என்று அவள் அசட்டையாக சொல்லி முடிக்கவில்லை. இவன் வெடித்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அடியே எவ்வாளு என்று ஆசையாக அவளை அப்படியே கைகளில் அள்ளி மேடையில் அமர்த்தி அவள் இடைவளைத்து தன்னோடு நெருக்கி கட்டி கொண்டவன் பெண்ணின் முகமெங்கும் முத்தமிட்டு கொஞ்சல் கவிதை எழுதினான். எஸ் ஸ்வீட்டி, சாக்லேட் பேபி, நதி பொண்ணு, சக்கரை கட்டி, என் தேவதடி நீ. டாக்டர், நான் தான் கொஞ்சணும்னு சொன்னேன் என்று அவன் முகம் பற்றி தடுத்தாள். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தோணுதே என்றவனின் உதட்டை வலிக்க கடித்தவள், இதெல்லாம் போங்கு, நான் போட்ட பிளான்ல நீங்க பில்டிங் கட்டக்கூடாது என்று அதட்டினாள். அவன் மீண்டும் மனம் விட்டு சத்தமாக நகைக்கும் நேரம் கோபாலின் டிக் டிக் வார்த்தை விளையாட்டு சத்தம் கேட்க, ஆ, இந்த தாத்தாவுக்கு கேம் சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு, எதுக்கு எடுத்தாலும் இதை வச்சே நம்மள ஓட்டுறாரு என்று அவன் கைகளை விளக்கி கீழே குதித்து இறங்கினாள் நதியா. அதன் பின்னரே தங்களின் சமையல் அழகை கவனித்து, அச்சச்சோ, இன்னமும் எல்லாம் அப்படியே கிடக்கு என்று தலையில் கை வைத்து கொண்டாள். சரி நீ பாரு, நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் நழுவ பார்க்க அவன் உள் பனியனை கொத்தாக பற்றினாள் பெண். எங்க எஸ் ஆகி ஓடுறீங்க? நான் மட்டும் தனியா அசடு வழிய நிக்கணுமா? என்னம்மா, டிஃபன் ரெடியா? முதியவர் அங்கே வந்து நிற்க, அதெல்லாம் இன்னும் ரெடி ஆகல, உங்களுக்கு நேரமா வேணும்னா எங்கேயும் அசையாம இங்கேயே நில்லுங்க, அப்பதான் செஞ்சு கொடுக்க முடியும் என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைத்தாள் அவ்வீட்டின் செல்ல மருமகள். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அசராம நிக்கிற தில்லெல்லாம் இவனால மட்டும்தான் முடியும் என்று எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டான் நாயகன். அப்ப இனிமே நேரத்துக்கு சாப்பிடணும்னா நான் கிச்சன்லே தவா இருக்கணுமா பாப்பா? தன்னிடம் பரிதாபமாக கேட்பவரிடம்,
அவ்வளவு எல்லாம் நீங்க சிரமப்பட வேண்டாம். இங்கேயே ஒரு ஓரமா சேர் போட்டு உட்கார்ந்து பேசிட்டுருங்க போதும் என்று அலட்சியமாக கூறி தக்காளியை வதக்க ஆரம்பித்தாள் அந்த குறும்புக்காரி. அடுத்த 1 மணி நேரத்தில் தங்கள் மருமகனின் அழைப்பின் பேரில் நதியாவின் பெற்றோர் அங்கே வருகை புரிந்தனர். வீடு வந்த பெற்றோர் இருவரையும் ஒரு சேர அவள் ஆவலுடன் கட்டிக்கொள்ள அவர்களும் அவளை அணைத்து வாஞ்சையுடன் பேசினர். தாத்தாவும் பேரனும் அதை சன்ன முறுவலுடன் ரசித்திருக்க மெல்ல மகளின் கையை விலக்கி வெளியே வந்த சாவித்திரி அவர்களிடம் நலம் விசாரித்தார். சாரி மாப்ள, இவ எப்பவும் இப்படிதான், மத்தவங்கள பேசவே விடமாட்டா. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்கடா என்று பல்லை கடித்தாள் பெண். அதை அனுபவிக்கவும் ஒரு கொடுப்பனை வேணும் அத்த. உங்க பொண்ணால நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு வெறும் வார்த்தையில சொல்லிட முடியாது என்று இயல்பாய் புன்னகைத்தான் அவன். பெற்றவர்கள் அதை கேட்டு பெரும் நெகிழ்வுடன் நிற்க, டாக்டர், எமோஷனல் ஹீரோவா மாறாதீங்க நீங்க என்று மிரட்டினாள் மனைவி. எப்பவுமே நீ எதிர்பார்க்கிற ஹீரோவா மட்டுமே என்னால இருந்துட முடியாது நதி என்றான் கணவனும் கல்மிஷமாக. ஆமா மாப்ள, அப்படி சொல்லுங்க. எல்லாம் இவ இஷ்டத்துக்கே நடக்கணுமா? சாவித்திரியும் தன் பங்குக்கு அவளை வாரிவிட, மை டியர் மம்மி, இங்க என்ன சீன் ஓடிட்டு இருக்குன்னு தெரியாம கிடைச்சதுடா சான்ஸ்னு மட்டும் ராங் டைம்ல உங்க டயலாக்கை எடுத்து விடாதீங்க என்று உதட்டை சுளித்தாள் நதியா. சரி சாவி, இந்த மீனை சுத்தம் செஞ்சு கொஞ்ச நேரம் மஞ்சள் உப்பு போட்டு விராவி வை என்று தன் கையில் இருந்த பையை மனைவியிடம் கொடுத்தார் கணேசன். என்ன மீனா? அது எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தீங்க? கோபால் கேட்கவும், மதிய சமையலுக்கு தான்ப்பா, நீங்க சாப்பிடலாம் தானே, இது ஒன்னும் உடம்புக்கு தொந்தரவு இல்லையே என்றார் சாவித்ரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம். ஆனால் ஏன் இப்படி வரும்போதே வாங்கிட்டு வரீங்க? அப்புறம் நான் பொறுமையாக போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே. அருண்மொழியும் கேள்வி எழுப்ப, நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையானதை என் வசதிக்கு வாங்கிட்டு வர உரிமை கூட எனக்கு இங்கே இல்லையா மாப்பிள என அவனை கூர்ந்தார் மாமியார். அவன் முகத்தில் சிரிப்பு விரிய, ஏதேது ஏன் பாணியிலேயே என்னை மடக்க பார்க்குறீங்களா என்று நகைத்தான் மருமகன். புரிஞ்சா சரி, நான் போய் அதை அலசி வச்சுட்டு வரேன். பாப்பா, அப்பாக்கும் அம்மாக்கும் டீ போடு என்றபடி அவர் சமையல் அறைக்கு நடக்க மகளும் அவரை வால் பிடித்து சென்றாள். அவர் வெளிப்படுத்திய உரிமையில் இதழ்களோடு நிரந்தரமாக ஒட்டிக்கொண்ட புன்னகையுடன் உள்ளமும் பெரும் நிறைவை சுமந்திருக்க தன் மாமனாருடன் அமர்ந்து பேச ஆரம்பித்தான் வர்மன். அத்தியாயம் 48. குட் மார்னிங் டாக்டர் என்ற குரலில் நிமிர்ந்து எதிரே பார்த்த நதியா புன்னகையுடன் அங்கே நிற்கும் 40 வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாமல் லேசாக சிரித்து வைத்து, வாங்க என்று பொதுவாக அழைத்தாள். என்னை யாருன்னு அடையாளம் தெரியலீங்களா? அப்படி சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமே, அதனால நீங்களே சட்டுன்னு இன்ட்ரோ கொடுத்துருங்க பார்க்கலாம் என்று முறுவளித்தாள். இடவிளமாக தலையசைத்து சிரித்து நைஸ் என்றபடி அமர்ந்தவள், போன வருஷம் நீங்க உங்க சீனியர் கிட்ட பிராக்டிஸ்ல இருந்தப்ப நாங்க வந்திருக்கேன் என்று விவரம் கூறினாள். ஓ குட், சொல்லுங்க, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்று விசாரித்தாள். வழக்கமா என்னை போல பல பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஆஹா, எதுவும் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமா? அதுவும் தான், அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். புரிஞ்சிருச்சு. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த கொடுமையே தான், ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. இப்படி இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்னா என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் வரமாட்டேங்குதுன்னு இன்னமும் அப்செட் ஆகுது என்றவளின் முகம் கடும் அதிருப்தியில் சுருங்கி கிடந்தது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அதுக்கே டென்ஷன் ஆயிட்டு உங்க மைண்டை அப்செட் பண்ணிக்கிறீங்க என்று அவள் கைப்பிடித்து நாடி பார்த்தாள். ஓகே, சொல்லுங்க, நீங்க என்னென்ன ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்காம போச்சு? அது தெரிஞ்சாதான் எங்க இது தப்பாகுதுன்னு நான் உங்களை சரியா கைட் பண்ண முடியும். அவள் சொல்ல சொல்ல கவனமாக கேட்டிருந்தவள், நீங்க சொன்னதுல பல விஷயங்கள் சரிதான், ஆனா அதை தொடர்ந்து செய்யாம விட்டுட்டு அடுத்தடுத்துன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கீங்க. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்று குறுக்காக தலையசைத்தாள். இல்லையே, ஒவ்வொரு மெத்தடையும் குறைஞ்சது 2 வாரத்துல இருந்து 1 மாசம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கனே. ரிசல்ட் தான் வெறும் 1/2 கிலோல வந்து நிற்கும். ஒரு சில இடத்துல இது கூட வராது என்றான் வெறுப்பாக. எவ்வளோ மாசமா இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க? அது இருக்கும் ஒரு 6-7 மாசமா போராடுறேன். வாக்கிங், யோகா, ஜிம்முன்னு எதையும் விட்டு வச்சதில்லை. ஒரு தடவை ஃப்ரெண்டு சொன்னான்னு வெயிட் லாஸ் பவுடர், ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன். அப்போதைக்கு குறையிற மாதிரி குறைஞ்சிட்டு திரும்பவும் ஏறிடுச்சு. ரொம்ப மெனக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஆர்டிஃபிஷியல் பவுடர், ட்ரிங்க்ஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. அது அத்தனையும் உங்க உடம்புக்கு தான் கேடு. தேவையில்லாம பல சைடு எஃபெக்ட்ஸ் வேற வந்துடும். அதோட நீங்க சொன்ன மாதிரி ஒன்ஸ் எடுத்துக்கிறத நிறுத்திட்டோன்னா ரிவர்ஸ்ல திரும்பி வெயிட் கெயின் டபுள் மடங்கு ஆயிடும்.
புரிஞ்சுதான் அதை நிறுத்திட்டேன். முதல்ல உங்களை போல வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, அப்படியே ஷூ மந்திரக்காளி போட்ட மாதிரி நீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வாரத்துல 10 நாள்ல கிலோ கணக்குல சேஞ்சஸ் நடக்கணுங்கிற தாட்ல இருந்து வெளியே வாங்க. உடல் எடை குறைப்புல ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பு, ஆரோக்கியமற்ற உடல் எடை குறைப்புன்னு 2 விதம் இருக்கு. நம்மளோட வெயிட் எப்படி மெதுவா மாசக்கணக்குல கிராஜுவலா கூடிக்கிட்டே போகுதோ அதே போலதான் குறையறதும் படிப்படியா நிகழணும். அதுதான் ஆரோக்கியமானது. உங்களுக்கும் பெர்மனண்டான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சட்டுன்னு சிம்ரன் மாதிரி இடுப்பு வேணும், இருக்கானா இடுப்பு இருக்கானா இலியானா போல மாறணும்னு எல்லாம் கேட்டீங்கன்னா இப்போ அவங்களே சைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்காங்க. அதோட ஏதோ ஒரு சிஸ்டத்தை பின்தொடர்ந்து போய் தீவிரமா பட்டினி கிடந்து பத்தியோ இருந்து அதிகப்படியான எக்ஸசைஸ்ல வருத்தி சடனா உடம்ப குறைக்கிறதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது. அதுவும் இல்லாம பிராக்டிக்கலி வாழ்க்கை முழுக்க சலிக்காம அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு மறந்துட்டேன், வெறும் வயிற்றுல இஞ்சி ஜூஸ், லெமன் ஜூஸ் மாதிரி காரம் அமிலத்தன்மை நிறைஞ்ச பானங்கள் குடிக்கிறதும் சரி கிடையாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி நல்ல சூடா வெந்நீர் குடிச்சா கொழுப்பு கரையும் வெயிட் லாஸ் ஆகும்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நாம செய்யற சில தப்புகள் எல்லாம் ரிவர்ஸ்ல திரும்பி நம்ம குடலை கெடுத்துட்டு பெப்டிக் அல்சர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர் மாதிரி தீவிரமான நோயில கொண்டு போய் விட்டுடும். உண்மைதான், நடுவுல நானுமே இது போல வயிற்று வலியில அவஸ்தைப்பட்டுட்டு அப்படி குடிக்கிறத நிறுத்தி இருக்கேன். இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி என்னால தொடர்ந்து ஒரு 2 மாசம் கூட இடைவெளி இல்லாம ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 பக்கமுமே சொந்தம் பெருசு. ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்குன்னு நான் அப்பப்ப ஊரா சுத்த வேண்டியது இருக்கும். அந்த நேரம் எல்லாம் அங்க என்ன கிடைக்குதோ அதைத்தான் என்னால சாப்பிட முடியும். போற இடத்துல உடற்பயிற்சி செய்யறதுக்கான வசதியும் நேரமும் நமக்கு பெருசா கிடைக்காது என்றாள் அப்பெண் வருத்தத்துடன். புரியுது, நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க. நான் சொல்ற விஷயங்களை மட்டும் தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு வெயிட் குறையுதா இல்லையாங்கிறத பத்தி எதுவும் கவலைப்படாம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்கான வேறு சில அத்தியாவசியமான ஸ்டெப்ஸ் நாம எடுத்தாகணும். வெயிட் லாஸுக்குன்னு மட்டும் இல்ல, பொதுவா எந்த ஒரு புது சிகிச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பலனை சரியான முறையில செயல்பட்டு வேகமா கொடுக்க நம்ம குடல்ல நாம டீடாக்சிங் செய்தாகணும். அதாவது பேதி எடுத்து குடல்ல தேங்கி இருக்கிற நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும். அது எப்படிங்கிறத சொல்றேன். இல்ல டாக்டர், எனக்கே தெரியும். உங்க சீனியர் ஏற்கனவே சொல்லி எங்க வீட்டில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓ குட், சூப்பர். இப்ப அடுத்த விஷயத்துக்கு நேரா போயிடலாம். நம்ம உடம்புல வெயிட் லாஸ் நடக்க விடாம தடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரல். அது ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் முதல்ல அங்கதான் ஃபில்டர் ஆகும். ஸோ அங்க தேங்குற கொழுப்புகளை நச்சு கழிவுகளையும் நாம கண்டுக்காம விட்டா அது தீவிர கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர் நோயை வரவழைச்சு மஞ்சள் காமலை வர இழுத்து விட்டுடும். வெயிட் லாஸ் ப்ராசஸும் ஒழுங்கா நடக்காது. சாதாரண மக்கள் இதை சரி செஞ்சுக்க நான் சொல்ற ஜூஸை மாசத்துல ஒரு 3 நாள் தயாரிச்சு குடிக்கலாம். பெரிய 2 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சுத்தம் பண்ணின கத்தாழை ஜெல் எல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு பெரிய டம்ளர் தண்ணிய அதுல ஊத்தி திரும்ப ஓட விட்டு நல்லா ஜூஸ் ஆக்கி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடுங்க. காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. இப்ப தீவிரமா இருக்கிறவங்கன்னா அடிக்கடி குடிக்கணுமா என்று சந்தேகம் கேட்டால் அவள். அப்படி இல்ல, தொடர்ந்து ஒரு 3-4 நாள் குடிச்சாலே போதும். லிவர் நல்லா ஹெல்த்தி ஆயிடும். ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதோட விட்டமின் சி இருக்கிற லெமன், ஆரஞ்சு, கிரேப் ஜூஸ் இது எல்லாமும் எடுத்துக்கலாம். அப்பெண்ணின் முகத்தில் பரம திருப்தி தோன்றுவதை கவனித்தபடி, ஓகே, இனி வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க்ஸ் பத்தி பார்ப்போம். இப்ப முதல்ல சொல்றது ரொம்பவே முக்கியமானது. நீங்க லைஃப் லாங் தொடர்ந்து ஃபாலோ செஞ்சு உங்க வெயிட்டை அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, ரொம்பவே ஈஸியான விஷயம்தான். அதுவும் உங்க வீட்டில் இருக்கிற 4 பொருள் போதும் இதுக்கு என்று நதியா முடிக்கவில்லை. அவளின் விழிகளில் அதீத ஆர்வம் தோன்றியது. சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். சிரித்தபடி, ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது, தொடர்ந்து குடிச்சு நல்ல ரிசல்ட் காண்பிக்கணும். சரி கவனிங்க. ஒரு பாத்திரத்துல 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. டம்ளர் அளவுல குழப்பம்னா 1/4 லிட்டர் பிடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல பிரியாணி இலை, பெருசுனா பாதி போதும், சின்னதுன்னா முழுசா போடலாம். அடுத்ததா 2 இன்ச் அளவு உள்ள பட்டை 1, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம்,
எல்லாத்தையும் அந்த தண்ணியில போட்டு மிதமான தீல 1 டம்ளரா வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கி ஆவி அடங்கின பின்னாடி வெது வெதுப்பான சூட்டுல குடிக்கணும். இதுல ஏலக்காய், பிரியாணி இலை நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு நல்லா செயல்பட வைக்கும். பட்டை கொழுப்பு கரையிறதுக்கும் செரிமானத்துக்கும் நல்லது. சீரகம் இரத்த ஓட்டம், செரிமானம்னு எல்லாத்தையும் சீரா வச்சுக்கும். இதை எப்ப குடிக்கிறதுன்னு சொல்லலையே என்று குறும்பாக இழுத்தாள் நாயகி. என்ன, வழக்கம் போல வெறும் வயிற்றுல தானே என்றாள் அவள் அசட்டையாக. அதுதான் இல்ல, தினமும் நைட்டு சாப்பிட்ட பின்னாடி குடிக்கணும். அப்படியா, வித்தியாசமா இருக்கே. பட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நைட் டின்னர் முடிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல குடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். உடனே படுக்கக்கூடாது. ஓகே, இது மட்டும் போதுமா? வெயிட் லாஸ் ஸ்பீடப் பண்ண இன்னும் 2 ட்ரிங்க்ஸ் இருக்கு, சொல்றேன். அதுக்கு முன்னாடி வெறும் இந்த ட்ரிங்க்ஸால வெயிட் லாஸ் தான் ஆரோக்கியமா நடக்குமே தவிர நம்ம உடம்பு முழுக்க ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நம்மோட உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் ரொம்பவே சரியா இருக்கணும். அவள் ஆமோதிப்பாக தலையசைக்க, அதிகமா டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதில பால்ல ஏதாவது பீட்ரூட், கேரட் மாதிரி வெஜிடபிள்ஸ், ஆப்பிள், மாதுளை போல ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், அப்புறம் பாதாம், பிஸ்தா மாதிரி நட்ஸ் போட்டுட்டு வெரைட்டியா அப்போதைய நம்ம வசதிப்படி மில்க் ஷேக்கா ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இதுல சர்க்கரையெல்லாம் அதிகமா சேர்த்துக்க கூடாது. கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதும். அதோட அறுசுவையும் நாம சாப்பிடணும். சும்மா வாய்க்கு ருசியா மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடாது. 3 வேளை உணவுல 1 வேளை உணவாவது பச்சை காய்கறிகள் சாலட், ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். தினமும் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தா வாரத்துல 4 நாள் ட்ரை பண்ணலாம். சுண்டல், கீரை வகை அடிக்கடி சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த வெள்ளை இட்லி, தோசை அதிகமா எடுத்துக்கிறத குறைச்சிடணும். ஏதோ வாரத்துக்கு 4-5 வேளை ஆசைக்கு சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா அதிகமா புளிச்ச உணவு எடுத்துக்கிறதால உற்பத்தி ஆகிற கெட்ட வாயு நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும், வயிறையும் வீங்க செய்யும். அதை விட ஃப்ரெஷ்ஷா அப்போதைக்கு கருப்பு முழு உளுந்து அடை, பச்சை பயிர் அடை இப்படி செஞ்சு சாப்பிடலாம். பெரும்பாலும் சிறு தானியத்துல பயிர் வகைகள் சமைச்சு சாப்பிட்ற பழக்கத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வாங்க. ராகி, கம்பு, வரகு, குதிரவாளி, திணை, சோளம், சிவப்பவல் இப்படி விதவிதமா பயன்படுத்துங்க. சாப்பாடை செஞ்சு சாப்பிட கஷ்டமா இருந்தா உப்மா செய்யலாம். இது பிடிக்காதா, ரவா தோசை மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லையா, அரிசி ரொட்டி மாதிரி சிறு தானியத்துல ரொட்டி, அடை தோசை, கோதுமை மாவுல கலந்து சப்பாத்தின்னு பசங்க விரும்பி சாப்பிட்ற விதத்துல சுவையா செஞ்சு கொடுக்கலாம். இதுல எல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒரு பக்கம்னா, அப்பப்ப ரிலாக்ஸேஷனா வாரத்துல 2 நாள் சைவமோ அசைவமோ விருந்து சாப்பாடு மாதிரி நல்லா வெளுத்துக்கட்டவும் செய்யலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அறிவுறுத்தினால். ரொம்பவே சூப்பரா டிப்ஸ் தரீங்க நீங்க. அப்படியா? இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சாப்பாட்டையும் நீங்க மொத்தமா தியாகம் செய்ய வேண்டியது இல்லை. ஃபைன், இப்ப சொன்னதையெல்லாம் உங்க வசதிப்படி நீங்க சரியா பிளான் பண்ணிக்கோங்க. ஷியோர் டாக்டர். அந்த 2 ட்ரிங்க்ஸ் பத்தி சொன்னீங்களே, அது என்ன என்று ஆர்வமாக கேட்டால். இன்னும் நான் எக்ஸசைஸ் பத்தி சொல்லலையே. ரொம்பவே மஸ்ட். தினமும் 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை உங்க உடல் உறுப்புகள் ஆரோக்கியத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கியே ஆகணும். ஸ்பீட் வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், யோகாசனம், மூச்சு பயிற்சி, சிம்பிள் எக்ஸசைஸ்னு ஏதாவது உங்க வசதிக்கு ட்ரை பண்ணுங்க. வெறும் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணா கூட போதும். சிலருக்கு உடல் இளைச்சாலும் தொப்பை குறையாது தெரியுமா? அதுக்கு காரணம் வயிற்றுக்கான மூமெண்ட்ஸோ வேலையோ அவங்க பொதுவுல கொடுக்க மாட்டாங்க. ஆனா மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்ம அடி வயிற்றுல இருக்க மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடன்னு அசைவுகள் கொடுப்போம் இல்லையா? அது நம்ம நுரையீரலையும் நல்லா வேலை செய்ய வைக்கும், தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். வாவ், செம்ம! இதுதான் உண்மையிலேயே 2 in 1. சரி, ரொம்ப பேசிட்டேன், நேரம் ஆயிடுச்சு. கடைசியா உங்க மீதி 2 ட்ரிங்க்ஸுக்கு வந்துடுவோம். கொள்ளு 1 கப், சீரகம், சோம்பு தலா 1/2 கப் எடுத்து தனித்தனியா வானலியில போட்டு மிதமான தீல எண்ணெய் எதுவும் சேர்க்காம லேசா பொன்னிறமா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில ரவை பதத்துக்கு அரைச்சு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுல 2 ஸ்பூன் பவுடரை 1.5 டம்ளர் தண்ணியில சேர்த்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற விட்டு காலையில வெறும் வயிற்றுல வெது வெதுப்பா குடிக்கணும். சொல்வாங்கல்ல, கொளுத்தவனுக்கு கொள்ளு, எளிச்சவனுக்கு எள்ளுன்னு. அந்த கதை தான் இங்கேயும் வேலை செய்யும். ஆனா என்ன ஒண்ணு, கொள்ளு சூடு அப்படிங்கறதுனால தினமும் குடிக்க கூடாது. வாரத்துல 3 நாள் குடிக்கலாம். அதோட மறக்காம அன்னைக்கெல்லாம் ஒரு 2 டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க. அது கொள்ளுனால ஏற்படுற சூட்டை குறைக்கும். இதுல சோம்பு ரொம்பவே உடம்புக்கு பல பலன்களை தருது.
ஓ, ஓகே டாக்டர். அப்ப வாரத்துல 3 நாள் மட்டும்தான் குடிக்கணும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னா வாரம் 1 முறை எடுத்தா கூட போதும். சரி, அடுத்து ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் தலா 1 கப் எடுத்து தனித்தனியா வெறும் வாணலில மிதமான தீயால சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். முன்னத சொன்ன மாதிரியே இதையும் கொஞ்சம் கொரகொரப்பா ரவை பதத்துக்கு அரைச்சு பாட்டில்ல எடுத்து வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் பவுடர் போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கின அப்புறமா சூடு ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி பாட்டில்ல ஊற்றி வச்சுக்கிட்டு நார்மல் வாட்டர் மாதிரி குடிச்சுக்கலாம். இது வாரத்துக்கு 2 நாள் குடிச்சா போதும். கொள்ளு தண்ணி எடுத்துக்கிற நாள்ல இது வேணாம். விளக்கமா சொல்ல இதுக்கு மேல நேரம் இல்லை. இந்த பொருள்களோட பயன்களை நெட்ல தேடி பாருங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவு பண்ண விரும்புறேன். கருஞ்சீரகம் நம்ம உடம்புல புற்றுநோயை உண்டாக்குற செல்களை வளர விடாம தடுக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. அதே போல வெந்தயத்திலையும் பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு. உங்களால முடிஞ்சா லைஃப் லாங் இதை எடுத்து உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். ஆனா கவனம், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறதா உண்மை. நான் சொன்ன அளவுகளையும் நாள் கணக்கையும் அலட்சியமா எடுத்துக்காம சரியா ஃபாலோ பண்ணா நல்லதொரு ஆரோக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரணமா வெயிட் லாஸ் ட்ரை பண்ற ஆரோக்கியமான நபர்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். வேற எதுவும் உடல் தொந்தரவு இருக்கிறவங்க அவங்கவுங்க சித்தா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு முடிவு செய்யலாம். அப்புறம் பிரெக்னன்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் லேடிஸ் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. ஹாய் சகோஸ், இதை வெறும் கதைக்கோ கடமைக்கோ மட்டும் நான் இங்கு பகிரவில்லை. வெயிட் லாஸ் கசாயமும் கூட நம் உடலின் ஆரோக்கியத்தையும் மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்தும் குடிநீர்தான். கொடுத்திருக்கும் அனைத்து தகவல்களும் ரொம்பவே நம்பிக்கையானவை மற்றும் உறுதியானவை. உடல் எடை குறைப்பிற்கு என மட்டும் அன்றி பொதுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் கவனம் எடுத்து பகிர்ந்ததால் ஒரு முழு அத்தியாயத்தையே இதற்கு பயன்படுத்தி கொண்டேன். என்னவோ எடுத்துக்கொண்ட விஷயத்தை சரியாக கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் செய்திருக்கிறேன். அதற்காக ஒல்லியாக இருப்பவர்கள் எல்லாம் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். உடல் எடை தோற்றம் என்பது வேறு, உங்கள் ஆரோக்கியம் வேறு என்பதை சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே கொடுத்ததில் இருந்து உங்களால் முடிந்ததை சரியாக செயல்படுத்தி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இதிலேயே பெரும்பாலான நோய்கள் ஏற்படுவதை தவிர்த்துவிட முடியும் என்பதால் ஏற்கனவே பலரும் சாதாரணமாக அவஸ்தைப்படும் பிபி, சுகருக்கு மட்டும் இனி வரும் அத்தியாயங்களில் வீட்டு வைத்தியம் கொடுத்து முடித்துவிட போகிறேன். இது அவ்வளவு பெருசாக வராது, கதையோடு சேர்ந்து எங்கேயாவது வரும். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.